வணக்கம். மகா தாட்ஸ் சேனலுக்காக நான் உங்கள் மகாதேவன். 2000 ஆண்டுகள் நடந்து முடிந்து 3000ஆம் ஆண்டு தொடங்கிய சமயம் அமெரிக்காவில் புகழ்பெற்ற டைம் ஆங்கில இதழ் அதன் உலகளாவிய வாசகர்களுக்காக ஒரு கேள்வி போட்டியை நடத்தியது. கடந்த 2000 ஆண்டுகளில் வாழ்ந்து மறைந்த மனிதர்களில் அல்லது வாழுகிற மனிதர்களில் தலை சிறந்தவர் யார் என்று அந்த போட்டி கேள்வியை கேட்டிருந்தது அந்த இதழ். அதற்கு பதிலளித்த உலகளாவிய வாசகர்கள் சொன்ன பதில், தலை சிறந்த மனிதர் ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன், அடுத்ததாக போற்றுதலுக்குரிய மனிதர் மகாத்மா காந்தி என்று இருவரை தேர்வு செய்திருந்தது அந்த இதழ். அறிவியலில் சிகரம் தொட்டவர் ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன், ஆன்மீகத்தில் சிகரத்தை தொட்டு புகழ் பெற்றவர் மகாத்மா காந்தி. மகாத்மா காந்தியை பற்றி ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் சொல்லும்போது, இரத்தமும் சதையுமாக இப்படி ஒரு மனிதர் இந்த உலகத்தில் உலவினார் என்று எதிர்கால சந்ததியினர் நம்புவது அரிது என்று ஒரு புகழ் வாசகத்தை காந்தியை பற்றி அவர் சொன்னார். அறிவியலில் பல சாதனை கண்டுபிடிப்புகளை நிகழ்த்திய ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் விஞ்ஞானபூர்வ எழுத்துக்களை படிப்பதில் நான் எனது இன்பகரமான சில மணித்துளிகளை செலவழிப்பது வாடிக்கை. அவ்வாறு நான் படிக்கும் விஞ்ஞானபூர்வ எழுத்தாளர்கள் 2 பேர். ஒருவர் பெர்ட்ரண்ட் ரசல், இன்னொருவர் வெப்லான் என்று புகழ்மாலை சூட்டினார். பெர்ட்ரண்ட் ரசல் ஆங்கிலேயர், இங்கிலாந்தில் பிறந்தவர், இலக்கியத்துக்கான நோபல் பரிசு பெற்றவர், கணித மேதை, தத்துவ ஞானி. ஆல்பர்ட் ஐன்ஸ்டீனின் அறிவியல் கருத்துக்களை தத்துவார்த்த ரீதியில் விளக்கங்கள் சொன்னவர் பெர்ட்ரண்ட் ரசல். அவரது விஞ்ஞானபூர்வ எழுத்துக்கள் எனக்கு மிகவும் பிடிக்கும். விஞ்ஞானபூர்வ எழுத்துக்கள் என்றால் அவர் எழுதியவை, வெப்லான் எழுதியவை தான் எனக்கு மிக பிடித்தவை என்று அவர் சொன்னதைப் போல, அப்படி என்ன விஞ்ஞானபூர்வ எழுத்துக்களை பெர்ட்ரண்ட் ரசல் எழுதினார்? சில உதாரணங்கள். As time and geology count in history, man is a very recent arrival, an impure carbon, insignificant spot crawling upon the surface of the earth என்று சொன்னவர் ரசல். வரலாற்றில் புவியியலும் காலமும் கணக்கிடப்படும்போது மனிதன் மிகவும் சமீபத்திய வரவு. அவன் ஒரு அசுத்தமான கார்பன் கரித்துண்டு, பூமியின் மேற்பரப்பில் ஊர்ந்து கொண்டிருக்கும் கரித்துண்டு, இன்சிக்னிஃபிகன்ட் ஸ்பாட், முக்கியத்துவம் இல்லாத ஒரு கரும்புள்ளி என்று சொன்னவர் ரசல். With the tiny selection of data, we cannot pass judgment as to the goodness or the evilness of this universe என்று சொன்னவரும் ரசல். கையளவு புள்ளி விவரங்களை வைத்துக்கொண்டு இந்த பிரபஞ்சம் நல்லதா கெட்டதா என்ற தீர்ப்பை நம்மால் வழங்க முடியாது என்று சொன்னார் ரசல். Nature doesn't weep when a man dies. ஒரு மனிதன் இறக்கும்போது இயற்கை அழுவதில்லை என்றார் அவர்.
Mind is the product of matter, matter is the product of mind என்று இருவித தத்துவ பார்வைகள் உண்டு. என்று ரசல் எழுதிவிட்டு, மைண்ட் இஸ் த சப்ஜெக்ட் மேட்டர் ஆஃப் சைக்காலஜிஸ்ட், பட் மாடர்ன் சைக்காலஜிஸ்ட் கன்க்ளூட் there is no such thing as mind. Matter is the subject matter of physicists, but modern physicists conclude there is no such thing as matter. Everything is attraction and repulsion. மனம் என்பது பொருளிலிருந்து வந்தது, பொருள் என்பது மனதிலிருந்து தோன்றியது என்ற இருவித தத்துவ பிரிவுகள் உண்டு என்று கூறும் இருவித தத்துவ பிரிவுகள் உண்டு என்று எழுதிய ரசல், மனம் என்பது மனோதத்துவவாதிகளின் கருப்பொருள், ஆனால் மனம் என்று ஒன்று இல்லை என்பது நவீன மனோதத்துவவாதிகளின் முடிவு. பொருள் என்பது பௌதிகவாதிகளின் கருப்பொருள், ஆனால் பொருள் என்று ஒன்று இல்லை என்று நவீன பௌதிகவாதிகள் முடிவுக்கு வந்துள்ளனர் என்பார் ரசல். அதுபோல ஒரு செல் அமீபாவிலிருந்து பல கோடி செல்களுடைய மனிதன் வரையிலான பரிணாம வளர்ச்சி நேர்கோட்டிலான வளர்ச்சி என்று தத்துவஞானி சொல்லுகிறார். துரதிர்ஷ்டவசமாக அது ஒரு தத்துவஞானியிடமிருந்து அந்த உறுதிமொழி வருகிறதே தவிர, அமீபாவின் கருத்து என்ன, இதில் அமீபா தத்துவஞானியோடு உடன்படுகிறதா என்பது நமக்கு தெரியாது என்பார் ரசல். We cannot either prove or disprove the existence of God என்பார் ரசல். கடவுள் இருக்கிறாரா இல்லையா என்பதை இருக்கிறார் என்றோ இல்லை என்றோ நம்மளால் நிரூபிக்க முடியாது என்பார் அவர். அவர் தன்னை ஒரு அக்னாஸ்டிக் என்று சொல்லிக் கொண்டவர். நாஸ்டிக் என்றால் கிரீக் மொழியில் அறிவு, அறிதல் என்று பொருள். அக்னாஸ்டிக் என்றால் தெரியாது என்று பொருள். தன்னை ஒரு அக்னாஸ்டிக் என்று அழைத்தவர் ரசல். ஆனால் என்னை பொறுத்தவரை ஒரு நாத்திக பெருங்கடல் என்று அவரை நான் நினைப்பது உண்டு. தமிழ்நாட்டுக்கும் இந்தியாவுக்கும் தந்தை பெரியார் எப்படியோ அப்படி உலகுக்கான தந்தை பெரியார் என்று உயர்ந்து நிற்பவர் பெர்ட்ராண்ட் ரசல். Everything in the cosmos can be reduced into chemistry. Everything that is chemistry can be ultimately reduced into physics என்று சொன்னவர் ரசல். இந்த பிரபஞ்சத்தை ரசாயன கூறுகளாக சுருக்கிவிட முடியும், ரசாயன கூறுகளை இறுதியாக பௌதீக கூறுகளாக சுருக்கி காட்ட முடியும் என்று சொன்னார் அவர். இப்படி விஞ்ஞான உண்மைகளை தத்துவார்த்தமாக விளக்கியவர் அவர். அட் எனி கிவன் மோமெண்ட் சயின்ஸ் இஸ் நாட் குவைட் ரைட். At the same time, at any moment, it is seldom quite wrong also. ஒரு வினாடியில் ஒரு வினாடி நேரம் கூட விஞ்ஞானம் என்பது முற்றிலும் சரியும் இல்லை, உண்மையும் இல்லை.
அதே சமயம் ஒவ்வொரு வினாடியிலும் விஞ்ஞானம் முற்றிலும் தவறும் இல்லை என்று சொன்னவர் அவர். உண்மைகளை அறிய அறிவியல் விஞ்ஞானம் சிறந்த கருவி, அதுபோல அத்தனை சிறப்பான இன்னொரு கருவி உலகில் இல்லை என்று சொன்னவர் அவர். Science can tell us the truth, but what tells us is science tells us is very little. If a man forgets life piled upon life, science cannot teach him. He loses very important things in life. விஞ்ஞானத்தால் உண்மைகளை சொல்ல முடியும், ஆனால் விஞ்ஞானம் சொல்லுகிற உண்மைகள் மிகவும் குறைவு. ஒருவருக்கு வாழ்க்கைக்கு மேல் வாழ்க்கை தரப்பட்டாலும் அவரால் அநேக உண்மைகளை கண்டறிந்திட இயலாது. அதுதான் யதார்த்தம் என்று சொன்னவர் ரசல்.